கதை இல்லை நிஜம். அந்த நாட்கள் என் பணி முடிந்து வீடு திரும்பும்போது வழக்கமாக அந்த முதிய பெண்மணியிடம்தான் காய்கறி வாங்குவது வழக்கம். நான் வருவதற்கு முன் வேண்டியவை ரெடியாக வைத்து விடுவார். அன்று மிகவும் சோகமாகவும் கவலைப்பாகவும் இருந்தார். என்ன ஆயா, சுறுசுறுப்பே இல்லை, ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருக்க, ஏன் என்று கேட்டேன். மகளை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், பிரசவம் இன்னைக்கோ நாளைக்கோ தெரியலப்பா என்றாள். சட்டென்று என் பையில் எப்போதும் அவசரத்திற்காக வைத்திருக்க 1000 ரூபாயை அவளிடம் நீட்டினேன். ஆயா, அவசரத்துக்கு வச்சுக்கோ, அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிட்டு போயிட்டேன். அதற்குள் சனி ஞாயிறு விடுமுறை கழிந்து திங்கள் மாலை வந்தேன். ஆயா இல்லை, வேறு ஒரு பெண் இருந்தாள். ஆனால் என்னுடைய காய்கறி பை ரெடியாக இருந்தது. ஐயா, உங்கள் ஸ்கூட்டரை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்தாங்க உங்கள் காய், ரெடியாக கட்டி வச்சிட்டேன் என்று கொடுத்தாள். ஐயா, மறந்துட்டேன் என்று சொல்லி 2 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஆயா உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு என்று கொடுத்தாள் அந்த பெண்மணி. என்னம்மா, ஆயாவுக்கு என்ன ஆச்சு என்றேன். ஆயா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கு, இன்னும் பொண்ணுக்கு பேறு காலம் ஆவல என்றாள். அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தேன். நான் கொடுத்த அதே ரூபாய்கள் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது. அதற்குள் பக்கத்து கடை பெண்மணி என்னிடம் பேசுவதற்கு சைகை செய்தாள். நீங்கள் அன்னைக்கு நோட்டை கொடுத்துட்டு ஸ்கூட்டரில் ஏறி போயிட்டீங்க. ஆயா அதை கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தது. வழக்கமாக வாடிக்கையார் ரொம்ப நாளாக காய் வாங்கிட்டு போகிறார். அவர் கையெல்லாம் கடன் வாங்கினா மரியாதையே இல்லை. அவர் வருவார், இதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போச்சு. செலவு பணத்துக்கு நான் ஏற்பாடு செய்துட்டேன் என்றாள். அன்றாட கஷ்டப்பட்டு ஜீவனை செய்யும் ஒரு வயதான பெண்மணியின் வைராக்கியம் கௌரவம் என்னை பெருமையுடன் சிலிர்க்க வைத்தது. சிறிது யோசனை செய்தேன். பிறகு அந்த பெண்மணியிடம் தப்பா நினைச்சுக்காத, இந்த பணத்தை நீ கொடுத்ததாக இருக்கட்டும் என்று சொல்ல இன்னும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன் அவளிடம். இது ஆயாவிடம் கேட்காத, நீயும் எனக்கு தர வேண்டாம். அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் யோசனை செய்தாள். பிறகு என்னை பார்த்தாள். அப்பா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு, புள்ளக்குட்டியோட எப்போ சந்தோஷமாக இருப்பேன். இந்த பணம் தேவையில்லை, நான் கொடுத்துட்டேன். எப்பயாச்சும் எங்கள் செலவை நாங்கள் சுதாரிச்சிருவோம் என்று என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டாள். நான் மிகவும் அசந்து போயிட்டேன். என்ன வில் பவர், என்ன தன்னடக்கம் கலந்த சுய கௌரவம், தன்மானும் மனிதநேயமும் இங்கே தலை நிமிர்ந்து வாழ்கிறது. சற்றுன்னு என் நண்பன் முகம் ஞாபகம் வந்தது. இதே மாதிரி அக்ஷய திருநாள் அவனிடம் ஃபோன் வந்தது. நான் டி நகரில் நகைக்கடையிலேருந்து பேசுகிறேன் மச்சான், பணம் குறையுது, கிரெடிட் கார்டும் வேலை செய்யலை, உடனே அட்லீஸ்ட் 20,000 ரூபாய் வந்து என்னை காப்பாற்று என்றான். நான் என் மனைவியிடம் கூட சொல்லாமல் ஓடினேன். வருஷம் 2 ஆகி இப்போ 3வது அக்ஷய திரை கூட போயாச்சு. அவனும் பணத்தை பற்றி வாயை திறக்கலை. நானும் கேட்டால் கௌரவ குறைய என்று கேட்காமல் இருக்கேன். இந்த வசதி படைத்தவர்கள் விவகாரம், மௌனமான வேதனைகள். அன்று இரவு என் மனைவியிடம் காய்கறி ஆயாவை பற்றி சொன்னேன். மனைவி உடனே சொன்னாள், என்ன தயக்கம், நேராக ஆஸ்பத்திரிக்கு போவோம், நான் விசாரிக்கிறேன், அங்கேயாகும் செலவை நாம் அவளுக்கு தெரியாமல் கட்டிவிடுவோம், வாருங்கள் என்றாள். என் மனைவிக்கு எனக்கு மேலே நல்ல மனசு, வாழ்த்தினேன். ஆஸ்பத்திரிக்கு போனோம். பிரசவம் கிரிட்டிக்கலாக இருப்பதாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக கேள்விப்பட்டேன். விரைந்து சென்றோம். பாவம், பணம் தடுமாற்ற அந்த பெண்ணுக்கு சிசேரியன் வேற. விசாரித்து அறிந்து எல்லா பில்லும் என் மனைவி செட்டில் பண்ணிவிட்டு அவர்களிடம் ஆயா வந்து கேட்டால் இலவச சேவை மூலம் கட்டிவிட்டார்கள் என்று சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டாள். 1 வாரம் சென்றது. கடையில் மறுபடியும் ஆயா உட்கார்ந்திருந்தாள். என்ன ஆயா, சௌக்கியமாக இருக்கியா? மகளுக்கு பேரனா இல்லை பேத்தியா என்றேன். பேரன் பிறந்திருக்கான்ப்பா, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. யாரோ ஒரு புண்ணியவதி மகராசி மொத்த செலவையும் கட்டிட்டு போயிட்டாங்களாம். அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் என்றாள். ரொம்ப சந்தோஷம் ஆயா என்று சொல்லி வழக்கமான என் காய்கறி பையை தூக்கினேன். எப்பொழுதும் விட சற்று கனமாகி இருந்தது. திறந்து பார்த்தேன். வழக்கத்தை விட அதிகமான காய்கறி தவிர கட்டாக ஒரு மல்லிகை பூச்சரம் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. என்ன ஆயா, இது என்னோட பையா என்றேன். ஆமாயா, உன்னோடது தான். அந்த பூ பையை உன் வீட்டுக்கார அம்மா கையில் கொடு, அவங்க எப்பவும் சந்தோஷமாக உன்னோட இருக்கணும். அவங்க செஞ்ச உபகாரம் என் குடும்பம் என்றைக்குமே மறக்காது. என்னாயா, என்ன வெள்ளமா சொல்கிற? ஆமாம் ராஜா, உன் வீட்டுக்கார அம்மா தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு முதல்ல தெரியாது, அப்புறம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். நான் திகைத்து போய்விட்டேன். பிறகு இப்படியே இது தொடராகக்கூடாது என்று நினைத்து, சரியாயா, என் மனைவி தான் வந்தாங்க, ஆனால் நாளையிலேருந்து நீ வழக்கமாக கொடுக்குற காய் தான் கொடுக்கணும், சரியாக சில்லறை வாங்கிக்கணும், அதிகமாக எல்லாம் கொடுத்தினா அப்புறம் நான் இங்கே வரமாட்டேன்.
உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ராஜா, அப்படியே செய்கிறேன். வராமல் இருந்துராதா என்றார். வீட்டுக்கு வந்த மனைவியிடம் சொன்னேன். என் மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. வாவ் வாவ், எ கிரேட் லேடி, என்ன பெருந்தன்மை என்று அந்த பூச்சரத்தை அப்படியே அலங்காரம் செய்து சந்தோஷமாக வைத்துக்கொண்டு அவளுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். மனிதாபிமானம் சாகாமல் இருப்பதால்தான் நாம் மானிடராக திகழ்கிறோம். இது உண்மை சம்பவம்.